செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்துல கூட்டத்தை காட்டின உடனே இபிஎஸும் கூட்டத்தை காட்டணுன்றதுக்காக கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு படையெடுத்துட்டாரு. ஆனா அதுல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அரசியல்ல தான் பின்னாடி இத்தனை பேர் நிக்கிறாங்கன்னு கூட்டத்தை காட்டுறதுலாம் நல்ல விஷயம் தான். ஆனா தன்னை நம்பி வர்ற மக்களோட உயிருக்கு நம்ம தான் பாதுகாப்பு கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு 2026 அரசியல் தான் பரபரப்பா இருக்கு. இதுக்கு முன்னாடி டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த மன்சூர் அலிகான் என்னடானா திடீர்னு திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாரு. திமுகனாலே ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்த ஓபிஎஸ் என்னடானா அடுத்த அரசியல்ல திமுக தான் ஜெயிக்கும்ன்றாரு. 50 வருஷமா ஒரு கட்சியில பயணிச்ச செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு டிவிகேல போய் சேர்ந்த உடனே டிவிகே தான் அடுத்த ஆட்சி அமைக்கும்னு சிலர் பேசிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் டிவிகேக்கு போனதுனால ஒரு சின்ன மாற்றம் நடக்குமே தவிர ஆட்சி அமைக்கும்னு சொல்ல முடியாது. செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை முடிச்சு விடணும்னு நினைச்சிட்டாங்க. இபிஎஸ் கோபிச்செட்டிப்பாளையத்துல செங்கோட்டையனை முடிச்சு விடணும்னு நினைச்சிட்டாங்க. என்டிகே டிவிகேவை எப்படியாவது முடிச்சு விடணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. டிவிகேவும் என்டிகேவும் சேர்ந்து டிஎம்கே இந்த எலெக்ஷன்ல முடிச்சு விடணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களா நினைச்சா டிஎம்கே முடிச்சு விட முடியாது. 2026ல டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டி அதிகம். ஏன்னா டிஎம்கே கிட்ட இருக்கிற கூட்டணி அந்த மாதிரி தமுமுக, விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க எல்லாருமே டிஎம்கே கூட இருக்காங்க. அதுக்கும் மேல திமுகவை முடிச்சோம்னா இந்த கூட்டணி எல்லாம் திமுக கிட்ட இருந்து பிரிக்கணும். அதுவும் அவ்வளவு ஈஸி கிடையாது. தமுமுக, விசிக, கம்யூனிஸ்ட் மூணுமே பேர்ல வேற வேறையா இருந்தாலும் கொள்கையில ஒண்ணுதான். பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்றது. திமுகவை தவிர வேற யாரு கூட கூட்டணி வச்சு அவங்க ஜெயிச்சாலும் பிஜேபி உள்ள வர்றதுக்கு சமம் தான் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் வேற யாரு கூட அவங்க போக மாட்டாங்க. அதுக்கும் மேல திமுக முடிச்சோம்னா அதை திருமாவளவன் தான் முடிவு பண்ணணும். அதனாலதான் திருமாவளவனுக்கு எதிராக தலித் மக்களையே திருப்பி விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னையில நடந்த தூய்மை பணியாளர்களோட போராட்டம் திமுக எதிர்ப்பு அரசியல் கிடையாது. அது திருமாவளவனுக்கு எதிராக நடந்தது. அந்த போராட்டம் மூலமா திருமாவளவன் கிட்ட இருந்து அவரோட மக்களை பிரிக்கணும், திமுகவோட ஓட்ட பறிக்கணும்ன்றதா இங்க பாதி அரசியல்வாதிகளோட நோக்கமாவே இருந்துச்சு. ஆனா திருமா அவர்கள் என்ன சொன்னார்னா 2026 தேர்தல்ல திமுக காரங்களை விட நாங்க அதிகமா திமுகவுக்காக வேலை செய்வோம்னு சொன்னாரு. திருமாவளவனா சாதாரணமா நினைக்கிறவங்களுக்கு தெரியாது இங்க நடக்கிற அரசியல்ல யார் ஜெயிக்கணும்ன்றத அவர் தான் முடிவு பண்ணணும். சோ இப்ப இருக்க நிலைமைக்கு திமுகவும் அதோட கூட்டணி கட்சிகளும் மக்கள் மத்தியில ரொம்பவே பலமா இருக்கு.